அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்தரிக்காய் விரால் கிரேவி. அதுக்கு விராலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். தக்காளி நல்ல பெரிய சைஸில் 2 எடுத்துக்கிடுவோம். தக்காளி அதிகம் சேர்த்தா விரால் கிரேவியோடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலை கொத்து, 2 பச்சை மிளகாய். இப்போது தக்காளியை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, அரைச்ச தக்காளி இதையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். வெங்காயம் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வதங்கினா போதும். வதக்கிட்டு அப்படியே விட்டுருவோம், மூடி போட வேணாம். இப்போ நான் இந்த சைஸில் 2 கத்திரிக்காய், இது ரொம்ப நாள் ஆசை. எங்கள் ஊரில் சீக்கிரம் இந்த கத்திரிக்காய் கிடைக்காது, அன்னைக்கு கிடைச்சதுனால வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காயை சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தாலே தெரியும், வெங்காயத்தை நான் ரொம்ப வேக விடலை. இந்த நேரத்தில் தான் நம்ம விராலை சேர்த்துக்கிறோம். இதையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குவோம். ஆனால் உடனே கத்திரிக்காயை சேர்த்துறேன்னு விரால் அதிக நேரம் வேகக்கூடாது. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஆனால் இது மட்டும்தான் மசாலா நம்ம சேர்க்குறது. அதனால் நம்ம மிளகாத்தூள் அதிகம் சேர்க்கும்போது கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கும். ஆனால் காரம் தெரியாது. கண்டிப்பாக காரம் கம்மியாக தான் தெரியும். இது வரைக்கும் நம்ம தண்ணியே சேர்க்கலை, வெறும் கட்டி தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இந்த கட்டி தேங்காய் பாலில் தான் நம்ம கத்திரிக்காயையும் சேர்த்து வேக போட போகிறோம். இப்போது கத்திரிக்காயை சேர்த்துக்கிறோம். கத்திரிக்காயை சேர்த்ததோட கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மூடி போட்டு மூடிடுவோம். லோ ஃப்ளேமில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கலை. ஹை ஃப்ளேமில் இருந்தால் அடிப்பிடிச்சி போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனாலேயே உங்களுக்கு காய்கறி சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம அடிக்கடி கிண்டிக்கிட்டு இருக்க வேணாம். இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சாங்கிறத ஒரு கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி விராலில் கத்திரிக்காய் போட்டு சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காயோடைய டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.